கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்முடைய உரிமைகளுக்காக நம்ம போராடணும். நம்முடைய உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம ஒருவேளை குனிஞ்சு போனோம்னா நம்ம தலை மேலே எல்லாரும் ஏறி உட்காந்துருவாங்க. ஆகையினால நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய சுய கௌரவத்தை, நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. இதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் பவுல் பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது என்று கூறியிருக்கிறார். அது என்ன இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை? வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்று 3 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். முதல் காரியம், இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பிற்காக, அது பாவிகளாகிய நீங்களும் நானும் நரகத்தில் தள்ளப்பட்டு தேவனுடைய கோபாக்னைக்குள்ளாக கூடாது என்பதற்காக தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்த. அது என்ன உரிமை? தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இப்போ ஏழை மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறத உலகம் எங்கும் நம்ம பார்க்கிறோம். உரிமைகளை விட்டு கொடுத்தல் என்று சொல்லும்போது அதை குறித்து பவுல் இங்கே பேச கிடையாது. மாறாக கிறிஸ்துவானவர் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார், உன்னதமானவராக இருக்கிறார். உன்னதமான கிறிஸ்து பிறருடைய நலனுக்காக தன்னுடைய உரிமையை அவர் விட்டு கொடுக்கிறார். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதை குறித்து பவுல் இங்கே பேச கிடையாது. ஏன்னா இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏழை எளிய மக்கள் எதுக்குமே குரல் கொடுக்கக்கூடாது, கஷ்டப்படுறவங்க தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறதை நான் கேட்டிருக்கேன். இங்கே சமுதாயத்தில் தன்னுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறவர்களை குறித்து வேதம் பேசாமல் சமுதாயத்திலே அதிகாரத்தில் உள்ளவர்களை குறித்து பேசுகிறார். அப்போ எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் அந்த அதிகாரத்தை என்னுடைய சுயநலனுக்காக பயன்படுத்தி கொள்ளாமல் என்னுடைய அதிகாரத்தை பிறருடைய நலனுக்காக நான் விட்டு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? அவர் தன்னை தாழ்த்தி மனித ரூபம் எடுத்தார். இது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு தாழ்மை. ஆங்கிலத்தில் இதை கான்டிசெண்டட் காட் என்று சொல்வார்கள். அதாவது தேவன் தன்னை சுருக்கி கொண்டார். இதை வச்சு ஒரு தியாலஜி கூட இருக்கு, கெனோசிஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக இயல்புகளை மனிதனான போது பயன்படுத்தாமல் அடக்கி கொண்டார். சில இடங்களில் அவர் சுகம் கொடுத்தார், சில அற்புதங்களை செய்தார். இருப்பினும் கடவுள் மனிதனாக உருவெடுத்த போது அதிலே பல விதங்களிலே கடவுள் தன்னை சுருக்கி கொள்ள வேண்டியதாக இருந்தது. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, மரியாளினுடைய வயிற்றிலே ஒரு சிறிய கருவாக இயேசு கிறிஸ்து இருந்தார். பிறவாத பிள்ளையாக இயேசு கிறிஸ்து இருந்தார் மரியாளுடைய கர்ப்பப்பையில. அவர் வெளிப்பட்ட போது எப்படி ஒரு சின்ன குழந்தை பாலுக்காக அழுவுமோ, அப்பா அம்மாவுடைய ஆதரவு அந்த பிள்ளைக்கு தேவையோ, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக மனுஷ ரூபம் ஆனார். சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்த போது அவர் தன்னை தாழ்த்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று நம்ம சொல்லும்போது இது கற்பனைக்கு எட்டாத ஒரு சிந்தனை. அகில உலகத்தையும் அரசாளுகிற, அகில உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னை ஒரு மனிதனாக சுருக்கி கொண்டார். எதுக்காகங்க? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும், நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? தன்னுடைய ஜீவனையே தியாகம் செய்தார். He sacrificed his life for us. நம்முடைய உடைமைகளையே பிறருக்காக விட்டு கொடுக்கறதில்ல. அழிந்து போகின்ற பணம் இன்னைக்கு போனால் நாளைக்கு நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும். அந்த பணத்தை பிறருடைய நலனுக்காக நம்ம விட்டு கொடுக்க யோசிக்கிறோம். இந்த உலக பிரகாரமான செல்வங்களை பிறருக்காக நம்ம விட்டு கொடுக்க யோசிக்கிறோம். ஆனால் கிறிஸ்து
தன்னுடைய ஜீவனையே நமக்காக தியாகம் செய்தார். இப்போ பவுல் சொல்றார், இந்த சிந்தனை உங்களுக்குள்ளாக இருக்க கடவுள். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அது? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக கிறிஸ்து தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்தார். அவர் தன்னை ஒரு மனிதனாக சுருக்கி கொண்டார். அதே போல சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தியாகம் செய்தார். நாமும் ஒருவேளை நம்ம அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களுடைய நலனுக்காக, நமக்கு கீழே இருக்கிறவங்களுடைய நலனுக்காக நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுடைய நலனுக்காக நம்மை நாமே தியாகம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த தியாகம் எங்கே தொடங்கணும் அப்படின்னா, சபையில் முதலாவது போதகர்களிடத்துல தொடங்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்திலையும் போதகர்கள் தங்களுக்கு முதலிடமும் முன்னுரிமையும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதை நம்ம பார்க்குறோம். எனவே ஊழியக்காரர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கட்டாயமாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதை நம்ம மறுக்கவே கூடாது. சில நேரங்களில் ஒரு போதகராக நான் சில கூட்டங்களுக்கு போகும் பொழுது அவர்கள் கொடுக்கின்ற அந்த மரியாதையும் கனத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு விதமான தாழ்மை தான். ஆனால் அதே சமயம் நான் ஒரு போதகர் என்பதால் இந்த காரில் தான் நான் போகணும், இவ்வளோ பெரிய மேடை தான் எனக்கு வேணும், இப்படிப்பட்ட ஆடியோ சிஸ்டம் இருந்தால் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ காணிக்க கொடுத்தா தான் நான் வருவேன், எனக்கு ஏசி ரூம் இருந்தால் தான் நான் வருவேன், இப்படி சொல்கிற நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி போதகர்களுடைய வாழ்க்கையில் தாழ்மை இல்லாததுனால அந்த பண்பு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் மறைந்து கொண்டே போகிறது. எனவே நம்மை சுற்றியுள்ள ஊழியக்காரங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்மை சுற்றியுள்ள விசுவாசிகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாம் கிறிஸ்துவ போல இருக்கலாமே. நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்கிறவர்களாய், பிறருக்காக தியாகம் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாய் கடவுள் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாம் அணிந்து கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.